மதுரையில் தனியார் அரங்கில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த வாக்குவாதத்திற்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, மதுரை செய்தியாளர் அருண் மீண்டும் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். அருண், சொல்லுங்க, அங்கு நடைபெறும் வாக்குவாதத்திற்கு என்ன காரணம்? வினிதா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆலோசனைப்படி மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இன்று அதிமுகவுடைய மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு தலைமையில் தற்போது இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டது. மதுரை காமராஜர் சாலை பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தற்போது நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது அதிமுக நிர்வாகிகள் ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. அதிமுக மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மதுரையில் உள்ள மத்திய தொகுதி, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு என 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான கள ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி அதிமுகவுடைய மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு இந்த ஏற்பாடை செய்திருந்தார். மதுரை மாவட்ட கழகத்தின் சார்பில் கள ஆய்வு கூட்டமானது நடைபெற்றிருந்த போது கள ஆய்வு குழு நிர்வாகிகள் முன்னிலையில், அதாவது துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய செம்மலை முன்னிலையில் நடைபெற்ற இந்த கள ஆய்வு கூட்டத்தில் மதுரை மாநகர் பகுதியைச் சேர்ந்த பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கள ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதில் அதிமுக நிர்வாகிகள் சிலர் தங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என கூறியிருந்தார்கள். குறிப்பாக பைக்ரா பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் ராமச்சந்திரன், அதே போல ராமச்சந்திரன் ஆகியோருடன் வாக்குவாதத்தில், அந்த முன்னாள் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். செலியன், ராமச்சந்திரன் ஆகியோர் அந்த தங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அமைச்சர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அமைச்சருடைய ஆதரவாளர்கள் அவர்களை தாக்கவும் முற்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடைய ஆதரவாளர்கள், அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட டாக்டர் சரவணனுடைய ஆதரவாளர்கள் ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவம் தற்போது அதிமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.